மதுரை விசுவாச பாப்டிஸ்ட் ஊழியங்கள் வழங்கும் மகிமையான வாழ்வு என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். கடந்த நாட்களிலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த செய்திகள் யூடியூப் சேனலிலும் அப்லோட் செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வசதியான நேரத்தில் நீங்கள் அந்த செய்திகளை பார்க்கலாம். அதோடு மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை குறித்து அறிமுகம் செய்ய உங்களை அன்பாய் வேண்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியானது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்விற்கு அதிக பிரயோஜனமாக இருக்கும். தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடும்படியாக ஜெப சிந்தையோடு கூட காத்திருப்போம். இப்போது நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக கடந்து போகலாம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய அந்த விசுவாசத்தை குறித்து தான் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அநேக உதாரணங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்திலே ஆபிரகாமை குறித்து நாம் பார்த்தோம். அவன் விசுவாசத்தினாலே நீதிமானாக மாறினான் என்பதை பார்க்கிறோம். ரோமர் 4 அதிகாரம் 17 முதல் 22 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். விசுவாசத்திற்கு அவன் தகப்பனானான் என்பதை அங்கே பார்க்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர் என்று சொல்லி அவன் நம்பினான். அங்கே தொடர்ந்து 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் தகப்பனாவதற்கு எந்த காரியமும் அவனிடத்திலே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்ன காரியத்தை முழுமையாக நம்பினான். ஏதுவில்லாத காரியத்தை நம்புவதற்கே ஏதுவில்லாத காரியத்தை விசுவாசித்தான். தொடர்ந்து 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அவருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய விசுவாசம் எவ்வளவு பலமுள்ளதாக இருந்தது என்பதை நாம் பார்க்கிறோம். 100 வயதிலும் அவன் ஆண்டவரை விசுவாசித்தான். அவனுடைய சரீரம் செத்து போனது, அவன் அங்கே எந்த விதமான காரியத்தையும் இதற்காக செய்ய முடியாது. சாராளுடைய கற்பமும் செத்து போனது என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதை அவன் எண்ணவில்லை, அதை நினைக்கவில்லை. தேவனுடைய காரியத்தை விசுவாசிக்கும் போது நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய காரியங்களுக்கும் அங்கே இடம் இல்லை. நாம் நம்முடைய சிந்தனையினாலே இந்த உலக முறைப்படி சிந்திக்கும் போது சாத்தியமே இல்லை. சாத்தியமில்லாத காரியத்தை ஆபிரகாம் முழுமையாக விசுவாசித்தான். தொடர்ந்து 20வது வசனத்தில் பார்க்கும்போது தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அவன் அவிசுவாசமாக இல்லை, அவன் சந்தேகப்படவில்லை. தேவன் அதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை அவன் முழு நிச்சயமாக நம்பினான். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். முழு நிச்சயமாய் அவன் நம்பினான், ஆண்டவரை மகிமைப்படுத்தினான், விசுவாசத்திலே அவன் வளர்ந்து போனான். ஆகவே அவனுடைய விசுவாசம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பதை ரோமரிலே பார்க்கிறோம். அவனுடைய விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டதற்கு அநேக காரியங்கள் அங்கே காணப்படுகிறது. அதை தான் நாம் கடந்த வாரத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே அவனுடைய வாழ்க்கையிலே நடந்த இன்னொரு முக்கியமான காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எபிரேயர் 11 அதிகாரம் 17, 18, 19 வசனங்களிலே அதை குறித்து வாசிக்கிறோம். மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்றெண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். இந்த காரியமானது
நாம் அறிந்திருக்கிறோம். ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப வித்தியாசமான ஒரு சூழல். ஆபிரகாம் அங்கே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்த போது தேவன் அவனுக்கு விசுவாசத்தின் மகனை ஈசாக்கை கொடுக்கிறார். அவன் வளர்ந்து வருகிறான். வளர்ந்து வரும்போது அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஏற்கனவே ஆபிரகாமுக்கு பிறந்த அந்த இஸ்மவேல் இவனை பரிகசித்தான், கேலி செய்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த அவனை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு வெளியே பிறந்த அவன் விரோதமாய் சில காரியங்களை செய்ததினாலே அங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவனை வெளியே அனுப்பும்படியாக சாராள் சொல்லுகிறார். ஆகாரின் மகன் இஸ்மவேல் என்னுடைய சுதந்திரத்தின் மகனாகி ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருக்க முடியாது, அவனை வெளியே அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி சாராள் சொல்லுகிறார். இந்த காரியத்தை ஆபிரகாம் கேட்டபோது அவனுக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆதியாகமம் 21 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு நாள், இன்னொரு விதமாய் சொல்லப்போனால், ஈசாக்கு பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் பிறந்து கிட்டத்தட்ட 14 ஆண்டுகள் கூட வாழ்ந்திருந்த அந்த மகனை அனுப்ப சொல்லுவது அவனுக்கு கடினமாயிருந்தது. அவனுடைய கற்ப பிறப்பாய் இருந்த அவனை அனுப்ப சொன்னபோது அவன் துக்கப்பட்டான். அது கஷ்டமாக இருந்தது. எப்படி அவனை அனுப்புவது, இஸ்மவேலை எப்படி அனுப்புவது என்று சொல்லி அவன் யோசித்து கொண்டிருந்த போது ஆண்டவர் சொல்லுகிறார், சாராள் சொல்வதை கேள், அவனை அனுப்பு. அவன் என்ன செய்கிறான்? அதிகாலையில் அவன் எழுந்து ஒரு துருத்தியிலே தண்ணீரை கொடுத்து அங்கே ஆகாரையும் இஸ்மவேலையும் அனுப்பிவிடுகிறான். அது ஒரு வேதனையான ஒரு காரியம். ஆனால் இங்கே தேவன் என்ன விரும்புகிறார்? அவர்களோடு கூட விசுவாசத்தின் மக்களுக்கு சம்பந்தம் இல்லை. ஆகாரும் சரி, அவனுடைய மகன் இஸ்மவேலும் சரி, உலக பிரகாரமாக சிந்திக்கிறார்கள். அங்கே இஸ்மவேல் ஆபிரகாமோடு இருந்தும் கூட தேவனுடைய விசுவாசத்தை அவன் வாழ்க்கையிலே பெறவில்லை. அந்த விசுவாச வழியிலே அவன் முன்வரவில்லை. அவன் தன்னுடைய தாயினுடைய வழக்கத்தின்படி, எகிப்திய முறைமைகளின்படி அவனுடைய எண்ணங்களும் காரியங்களும் மாறி இருந்தது. எனவே வாக்குத்தத்தத்தின்படி பிறந்த அந்த ஈசாக்கை அவன் ஏற்றுக்கொள்ள அவன் ஆயத்தமாக இல்லை. அவன் கேலி செய்கிறான். ஆண்டவர் அங்கே என்ன விரும்புகிறார் என்று சொன்னால், விசுவாசத்தின் மக்கள் விசுவாச பாதையிலே தொடர்ந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்பினார். ஆனால் இஸ்மவேல் அப்படியாக இல்லை. ஆகவே சாராள் நன்றாக அதை உணர்கிறாள். தான் செய்த தவறை அங்கே உணர்கிறாள். அவள் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்த ஈசாக்கோடு அவன் சுதந்திரவாளியாக இருக்க முடியாது என்பதை அறிந்து உலக எண்ணத்தினாலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட அந்த இஸ்மவேல் தன்னுடைய பிள்ளையோடு கூட இணைந்து வாழ முடியாது. அவர்களுடைய எண்ணம் வேறு, இவனுடைய எண்ணம் வேறு. ஈசாக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தகப்பனுடைய விசுவாசத்திலே வளர்ந்தவன், விசுவாசத்தினாலே பெற்றெடுக்கப்பட்டவன். நிச்சயமாக தகப்பன் எல்லா காரியங்களையும் அவன் விவரித்து சொல்லியிருப்பான். அவனுடைய வாழ்க்கையில் விவரித்து சொன்னபோது அவன் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை உணர்ந்தவனாக ஈசாக்கு வளர்ந்து வருகிறான். ஆனால் இஸ்மவேலுக்கு அந்த வெளிச்சம் இல்லாத போது ஆண்டவர் அங்கே சாராளுடைய பேச்சை கேட்க சொல்லுகிறார். கேட்டு அவனை அனுப்பிவிட சொல்லுகிறார். அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால், அதிகாலையில் எழுந்து, நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 21:14 அதிகாலையில் எழுந்து இந்த காரியத்தை அவன் செய்கிறான். எப்போதுமே ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல் உடனடியாக இருக்கும். ஆண்டவர் சொல்லுகிறாரா, உடனே அதை செய்வதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். அவனுடைய விசுவாசம் ஆண்டவர் மேலே இருந்தது. அதே போல தான் அங்கே ஈசாக்கை குறித்தும் ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். இப்போது இஸ்மவேல் இல்லை, அனுப்பப்பட்டு விட்டான். இப்போது இருக்கிறது ஒரே மகன் தன்னோடு இருக்கிறான். அவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். அவ்விதமாக இருக்கும்போது ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். என்ன பேசுகிறார்? நீ எழுந்து உன்னுடைய ஒரே பேரான குமாரனாய் ஈசாக்கை கூட்டிக் கொண்டு போய் குறித்திருக்கிற அந்த மலையிலே
அவனை பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த காரியத்தை ஆபிரகாம் கேட்கிறார். இது ஒரு சோதனை. அவனுடைய விசுவாசத்தை சோதிக்கும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார். இவ்வளவு நாள் இல்லாத ஒரு காரியத்தை பெறுவதற்காக அவன் ஆண்டவர் விசுவாசித்த போது அந்த காரியம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்தது. ஆனால் இப்போ பாருங்க, அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த காரியத்தை ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் மேலே உள்ள விசுவாசத்தினாலே அவன் பெற்றுக்கொண்ட அந்த ஒரே பேரான ஈசாக்கை பலியிடும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். அவனிடத்தில் கொடுக்கப்பட்டதை மீண்டுமாக கேட்கிறார். இந்த இடத்திலும் அவனுக்கு விசுவாசம் தேவைப்பட்டது. அவன் தன்னுடைய வாழ்க்கையிலே அவன் உணர்ந்திருப்பான், நிச்சயமாக ஆண்டவர் ஏதோ ஒரு விஷயத்திற்காக கேட்கிறார் என்று சொல்லி அவன் கீழ்ப்படிந்து அங்கே என்ன செய்கிறான் என்று சொன்னால், 3 நாள் பயணம் போய் அந்த மோரியா மலையிலே பலியிடுவதற்காக அவனை கூட்டிச் செல்கிறார். அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், போகிற வழியில் நடந்த சம்பாஷணையை நாம் ஆதியாகமம் 22 அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். மகன் ஈசாக்கு கேட்கிறான், அவனுடைய சிந்தையின்படி பலிக்கு ஒரு ஆடு வேண்டும். நெருப்பு இருக்கிறது, கட்டை இருக்கிறது, பலிக்கு ஆடு எங்கே என்று சொல்லி கேட்கிறான். கேட்கும்போது தகப்பன் ஆபிரகாம் அங்கே சொல்லுகிறான், தேவன் தனக்கான பலிக்கான ஆட்டை பார்த்து கொள்வார் என்று சொல்லுகிறான். இந்த விசுவாசம். அது மாத்திரமல்ல, வேலைக்காரிடத்தில் சொல்லுகிறான், நாங்கள் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம் என்று சொல்லுகிறான். அவனுடைய விசுவாசம் பாருங்க, நிச்சயமாய் திருப்பி அவன் கொடுக்கப்படுவான் என்பதை அவன் விசுவாசித்தான். அதை தான் இங்கே பார்க்கிறோம். ஆண்டவர் ஈசாக்கினிடத்திலே உன் சந்ததி விளங்கும், அவன்தான் உன்னுடைய வாக்குத்தத்தத்தின் மகன் என்று சொன்னார். அவன் மூலமாக சந்ததி பெருகும் என்று சொன்னார். வேறு வழியிலே அவர் சொல்லவே இல்லை. நிச்சயமாக ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். ஒருவேளை அவன் பலியாக கொடுக்கப்பட்டாலும் திரும்பவும் தேவன் அவனை கொடுப்பார் என்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. அங்கே பார்க்கும்போது அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்திற்கு போய் அவனை கட்டி அந்த பலிபீடத்தில் வைத்து அவனை கொல்லுவதற்காக கத்தியை எடுத்தபோது ஆண்டவர் அவனை தடுத்ததை நம்ம பார்க்கிறோம். நீ ஒன்றும் செய்ய வேண்டாம், நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்று சொல்லி அவனுடைய விசுவாசத்தினுடைய மேன்மையை அங்கே சொல்லுகிறார். இதன் மூலமாக நான் அறிந்து கொண்டேன், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த பகுதியை போய் வாசித்து பாருங்கள், எவ்வளோ அற்புதமான ஒரு பகுதி. அங்கே ஆண்டவர் ஒரு ஆட்டை காண்பித்தார். அதை பலியாக அங்கே பலியிட்டு ஈசாக்கை மீண்டுமாக கூட்டிக் கொண்டு வருகிறார். அந்த இடத்துல ஆடு மேய்ப்பதற்கோ அல்லது ஆடு இருப்பதற்கோ எந்த வாய்ப்பும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பகுதியில் தேவன் தமக்கான பலியை பார்த்து கொண்டார். அந்த பலியை எடுத்து அவன் பலியிட்டு திரும்பி வருகிறான். அங்கே சொல்லும்போது ஆண்டவருடைய பார்வையிலே அவன் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்து விட்டான். அவன் திரும்பவும் அவனை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லிதான் அங்கே அவனுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவாய் அவன் விசுவாசித்தான். ஒருவேளை இந்த விசுவாச பாதையிலே நடப்பதற்கு தன்னுடைய மகன் ஈசாக்கை அவன் ஆயத்தப்படுத்தி இருந்தான். எனவே தான் இந்த காரியத்தை அவன் செய்ய முடிந்தது என்பதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த காரியத்தை செய்வதற்காக அவன் சாராளிடமும் எதையும் சொல்லாமல் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதையே தன்னுடைய பிரதானமான காரியமாக கொண்டிருந்தான். நிச்சயமாக தேவன் தன்னை அழைத்திருக்கிறார். நிச்சயமாக தேவன் அவன் மூலமாக சந்ததியை பெருக பண்ணுவார் என்பதையெல்லாம் அவன் விசுவாசித்தான். ஆண்டவர் கேட்டபோது அதை கொடுக்க ஆயத்தமாய் அவன் இருந்தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? சில நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் கொடுத்த காரியத்தை கேட்கிறார், நம்முடைய வாழ்க்கையை கேட்கிறார், நம்முடைய பிள்ளைகளை கேட்கிறார். நாம் அவருக்குள்ளாக பெற்றிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் திரும்ப கேட்கிறார். தேவனுடைய ஊழியத்திற்காக, தேவனுடைய காரியத்திற்காக நாம் சம்பாதித்ததை கொடுக்கும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். நமக்கான நேரத்தை அவர் கேட்கிறார். விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் அங்கே தேவனுக்கு பிரியமாய் அவன் வாழ்ந்தான். அவன் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி அழைக்கப்பட்டான். அவனை இன்றைக்கும் பேசி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில்
தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடம் வந்தபோது எப்படி இருந்தீர்கள்? இன்றைக்கு அவருக்குள்ளாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? எந்தெந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்க. தேவன் இன்றைக்கும் நம்மை நேசிக்கிறார். நம்மை உபத்திரவப்படுத்துவது, பலவீனப்படுத்துவது அல்லது நமக்கு தீங்கு செய்வது அவருடைய நோக்கம் அல்ல. நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தவும் ஆண்டவருக்காக காரியங்களை செய்யவும் ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கிறார். அங்கே ஆபிரகாம் அங்கே விசுவாசித்து தன்னுடைய குமாரன் ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருந்தபோது மீண்டுமாக ஆண்டவர் அவனுக்கு ஈசாக்கை கொடுக்கிறார். அவன் மூலமாக அவனுடைய சந்ததி வளர்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவன் ஒருவன் மூலமாக பெரிய காரியங்கள் நடந்தது, அவனுடைய சந்ததி பெருகியது. அதை தான் தொடர்ந்து 20வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். இந்த இடத்துல ஈசாக்கு ஆபிரகாமை பின்பற்றி அவனுடைய வழியிலே நடந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை அவன் நன்றாக அறிந்திருந்தான். ஈசாக்கு தேவனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். அவனுடைய வாழ்க்கை குறித்து பார்க்கும்போது தகப்பனுக்கு உட்பட்ட ஒரு மனிதனாக அவன் காணப்பட்டான். திருமண காரியத்திலும் தகப்பனுடைய பேச்சை கேட்டு அவன் திருமணம் செய்து கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்னிலே நிறைவேறும் என்று சொல்லி அவன் விரும்பினான். சில காரியங்களை அவன் செய்யவில்லை விசுவாசத்தினாலே. ஆபிரகாம் அங்கே பஞ்சத்தினாலே எகிப்துக்கு போனான் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அதே போல ஈசாக்கினுடைய காலத்திலும் பஞ்சம் ஏற்பட்டது. அப்போ ஆண்டவர் அவனை தடுத்து விட்டார். தயவு செய்து நீ எங்கே போக வேண்டாம், எகிப்துக்கு போக வேண்டாம், இந்த இடத்துல இரு. அங்கே தண்ணி பிரச்சனை இருந்தது, பஞ்சம் இருந்தது, எல்லாம் இருந்தது, எல்லா பிரச்சனைகளும் இருந்தது. ஆனால் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அங்கே இருந்தபோது அவன் பயிர் செய்கிறான். 100 மடங்கு பலனை அடைகிறதை நம்ம பார்க்கிறோம். ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தபோது பஞ்சம் ஏற்பட்டாலும் தண்ணீர் இல்லாத சூழ்நிலை வந்தாலும் நிச்சயமாக தனக்கான தேவைகளை கொடுப்பார் என்பதை அவன் விசுவாசித்த போது தேவன் அவனுக்கு 100% விளைச்சலை கொடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் தம்முடைய வார்த்தையிலே மாறாதவர், தம்முடைய வாக்குத்தத்தத்திலே மாறாதவர். அவர் நிச்சயமாக நம்மை நடத்துவார் என்பதை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நடத்துவார். இந்த உலகம் நம்மை பலவிதமான காரியங்களுக்கு இழுக்கலாம், பல சோதனைகள் நமக்கு உண்டாகலாம். ஆனால் நாம் தைரியமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தோடு உலக காரியங்களோடு நாம் கடந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு அவருக்காக நாம் நிற்க வேண்டும். அவனுடைய வாழ்க்கையில் திருமணம் செய்தான் 40 வயதில். 60 வயது வரை அவனுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லை. தகப்பனுக்கு 100 வயதிலே பிறந்த அவன் இப்போது 60 வயதாகிறது, அவனுக்கு குழந்தை இல்லை. எப்படி அவனுடைய சந்ததி பெருகும்? அவன் யோசிக்கிறான். ஆண்டவரிடத்திலே போகிறான். ஆண்டவரே என்று சொல்லி போன போது ஆண்டவர் அவனுக்கு ரெபேக்காள் மூலம் 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். ஆண்டவரிடம் வேண்டிய போது அங்கே ஆதியாகமம் 25:21 நம்ம வாசிக்கிறோம். மலடியாக இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பம் தரித்தாள். தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கற்பம் தரித்த அவளுடைய வாழ்க்கையில் 2 பிள்ளைகள் இருந்ததை அவள் அறிகிறாள். என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவளும் போய் கேட்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரச்சனையான நேரத்தில் ஆண்டவர் தன்னை அழைத்த அந்த காரியத்தை உணர்ந்தவர்களாக கணவனும் மனைவியும் ஆண்டவருக்கு உண்பதாக போய் கேட்டபோது ஆண்டவர் எல்லாவற்றையும் தெளிவாக அவர்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 25, 22, 23 நம்ம பார்க்கும்போது அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. அப்பொழுது அவள் இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். அதற்கு கர்த்தர் 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 விதமான ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இப்போ ரெபேக்காளுக்கு கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை குறித்தும் குழந்தையினுடைய எதிர்காலத்தை குறித்தும் அவர்கள் எவ்விதமாக இருப்பார்கள் என்பதை குறித்தும் அவர் தெளிவாக சொல்லுகிறார்.
என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அழைத்திருப்பாரானால் உங்களுடைய சந்ததியிலே நடக்கும் எல்லா காரியத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். நாம் நம்முடைய சந்ததியை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக சரியாக நடத்துவார். இங்கே பிறக்கப் போகிற ஈசாக்குக்கு பிறக்கப் போகிற 2 பிள்ளைகளை குறித்து அவர் பேசுகிறார். இந்த இடத்துல நம்ம வாசிக்கும்போது நம்ம வாசித்தோம் இல்லையா, அவன் ஆண்டவரை விசுவாசித்தான், வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். பிள்ளைகள் வளர்ந்து வர்றாங்க. ஒருவேளை பலவிதமான சிக்கல்கள் இந்த இடத்துல இருக்கலாம். என்ன சிக்கல்? ஈசாக்குக்கு பிரியமான மகனாக ஏசா இருந்தான். கூடாரவாசியும் குணசாலியுமாக யாக்கோபு அம்மாவின் பிள்ளையாக இருந்தான். அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால், ஏசாவுடைய அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை யாக்கோபு எடுத்துக்கொண்டான். ஒரு நேர உணவிற்காக, கூலிற்காக சிரேஷ்ட புத்திர பாகத்தை ஏசா யாக்கோபினிடத்திலே விற்று போட்டான். பின்பதாக ஏசா உணர்கிறான், தேவனுடைய சுதந்திரத்தை அவன் பெற்றுக்கொள்வதற்கு கவனமற்றவனாக இருந்தபோது சாதாரண ஒரு கூலுக்காக அங்கே சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டு இரட்டத்தனையான சுதந்திரத்தை அடைவதற்கு அவன் ஜாக்கிரதை இல்லாதவனாக காணப்படுகிறான். மூத்தவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா விரும்புகிறாரு. அப்பா அவர் என்ன செய்கிறார் சொன்னால், சரி சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான், யாக்கோபு நல்லா இருப்பான், எப்படியாவது ஏசாவும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அப்பாவுக்கு பிரியம். அதனால் ஏசாவை கூப்பிட்டு வயதான காலத்தில் கண்கள் இருண்டு போன போது தான் சாக போகிறோம், அதற்கு முன்பதாக ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்பி என்ன செய்கிறான் என்று சொன்னால், வேட்டையாடி தனக்கு இஷ்டமானதை சமைத்து கொண்டு வர ஏசாவிடம் அவன் சொல்லுகிறான். ஏசாவும் அவன் போகிறான். அதற்கிடையில் யாக்கோபு அம்மாவினுடைய பேச்சை கேட்டு ஏசாவை போல உடை உடுத்தி தகப்பனுக்கு ஏற்ற விதமாக சமைத்து கொண்டு போய் தகப்பனை ஏமாற்றி அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்கிறான். இது உலக பிரகாரமாக பார்க்கும்போது ஏமாற்று வேலையாக இருக்கிறது. ஏற்கனவே யாக்கோபு ஏமாற்றி சிரேஷ்ட புத்திர பாகத்தை வாங்கிவிட்டான். இப்போது அவனுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை, அதாவது ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தகப்பனுடைய காரியத்தை இவன் பெற்றுக்கொண்டான். அந்த ஆசீர்வாதத்தை இவன் பெற்றுக்கொண்டான். ஆனால் ஏசாவுக்கு தேவனுடைய காரியங்களில் விருப்பம் இல்லை, அதில் நாட்டம் இல்லை. ஆண்டவருடைய காரியங்களை விட்டு அவன் விலகி போன ஒரு மனிதனாக இருந்தான். யாக்கோபு அப்படியல்ல. அவன் தேவனுடைய காரியங்களையும் தகப்பனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தையும் அவன் விசுவாசத்தோடு எதிர்பார்த்திருந்தான். நிச்சயமாக தேவன் தன்னை ஆசீர்வதிப்பார் என்பதை அவன் உணர்ந்தவனாக எப்படியாவது தனக்கு சிரேஷ்ட புத்திர பாகம் வேண்டும் என்று சொல்லி, அவன் வழிகள் தவறுதான், அவனுடைய விருப்பம் நல்ல விருப்பமாக இருந்தது. தேவனுடைய ஆசீர்வாதம், சிரேஷ்ட புத்திர பாகம் எல்லாம் தனக்கு வேண்டும் என்று சொல்லி விரும்பினான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் சித்தம் கொண்டார். அவன் கர்ப்பத்தில் இருக்கும்போதே அவனை ஆசீர்வதிக்க அவன் விருப்பம் கொண்டார். எல்லாமே நம்ம அறிந்திருக்கிறோம். ஆனாலும் யாக்கோபு குறுக்கு வழியிலே போனான். அதனாலே நடந்த விளைவுகளெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இங்கே நான் என்ன சொல்ல வர்றேன்னு சொன்னால், ஏசாவும் யாக்கோபும் அவருடைய காரியங்களும் எப்படி ஆண்டவர் சித்தம் வைத்திருந்தாரோ அப்படியே நடந்தது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறான். எதிர்காலத்திலே வருங்காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதிக்கிறான். வருங்காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதை அவன் அறிந்திருந்தான். அங்கே நீங்கள் வாசிங்கன்னு சொன்னால் ரொம்ப பயப்படுறான். ஈசாக்கு ரொம்ப பயப்படுறான். ஏன்னா தப்பி தவறி நம்ம யாரை ஆசீர்வதிச்சிட்டோம், யாக்கோபை ஆசீர்வதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் உண்மையிலேயே அவன் நடுங்குகிறான். ஏனென்று சொன்னால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருக்க வேண்டும் என்பதை அவன் விரும்புகிறான். ஏனென்றால் அது தேவனுடைய விருப்பம். ஏசா ஆண்டவருடைய காரியங்களில் விருப்பம் இல்லாத போது அவனை ஆசீர்வதித்து அவனை பெருகச் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்திலே பிரியமில்லாத ஏசாவினுடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க விரும்பவில்லை. மாறாக தேவனுடைய காரியங்களை விரும்பி
அதிலே நடக்க விரும்பி தகப்பனுடைய வழியிலே நடக்க விரும்பின யாக்கோபினுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணுகிறார். அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கும்படியாக எல்லாவற்றையும் மாற்றுகிறதை நம்ம பார்க்கிறோம். பின்னாடி நடக்கிற காரியங்களாக நம்ம அறிந்திருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கையில் குறைவுகள் இருந்தது. ஆனாலும் குறைவுள்ள அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டது. பின்பதாக யாக்கோபும் ஏசாவும் ஒன்று சேருகிறார்கள். இருந்தாலும் யாக்கோபு உலக பிரகாரமாக உலக வழியிலே போன ஏசாவினுடைய சந்ததியோடு சேர்ந்து வாழ அவன் விரும்பவில்லை. அவன் தனித்து போனான். யாக்கோபு அவனுக்கு ஆசையெல்லாம் தேவனாலே தான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்து அவன் யாப்போக்கு என்கிற அந்த ஆற்றை கடந்தபோது தன்னை ஆசீர்வதிக்கும்படியாக அவன் வேண்டுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று சொல்லி யாக்கோபு தேவனுடைய ஆசீர்வாதத்தை அந்த இரவிலே அவன் பெற்றுக்கொண்டான். அவனுக்கு எல்லாமே இருந்தது, எல்லா பொருள், எல்லா ஆடு மாடு எல்லாமே இருந்தது. அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கை மாறியது. ஏசாவை ஏமாற்றின அவன் அங்கே அவனுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் அவனுக்கு பரிசு கொடுக்க அவன் விரும்பினான். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே தான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பதை அறிந்தவனாக தேவனுடைய ஆசீர்வாதத்திற்காக அவன் போராடுகிறதை நம்ம பார்க்கிறோம். தேவன் அவனை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, நல்லா கவனிச்சிங்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் வேண்டாம், தேவனுடைய வழிகள் தனக்கு வேண்டாம், உலக வழிகள் தனக்கு போதுமானது என்று சொல்லி ஒரு மனிதன் நினைத்து போகும்போது அவன் ஒருவேளை ஈசாக்கினுடைய குமாரனாக இருந்தாலும் அவனை தேவன் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. இன்னொரு விதமாக யாக்கோபை பார்க்கும்போது அவன் ஏமாற்று வழியிலே, தவறான வழியிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற அவன் நினைத்தாலும் அதை உணர்ந்தவனாக பின்பதாக தேவனுடைய ஆசீர்வாதத்தையே விரும்பின போது தேவன் அவன் விசுவாசத்தை கனம் பண்ணி அவனை ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவனுடைய சந்ததியை பெருக பண்ணுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தம் அவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுகிறதை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை பிரியப்படுத்துகிற விசுவாசத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்பதை யோசித்து பாருங்கள். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக எங்களை நீர் அழைத்திருக்கிறீர். உன்னதங்களில் சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கும்படியாக கிறிஸ்துவுக்குள்ளாக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தாவே, அதை உணர்ந்தவர்களாக இந்த உலக காரியங்களில் நாட்டம் கொள்ளாதபடி உம்முடைய காரியங்களில் நாட்டம் கொண்டு ஆண்டவரை உமக்காக நாங்கள் தியாகம் பண்ணவும் உமக்காக கொடுக்கவும் உதவி செய்யும். எப்படி ஆபிரகாம் தன்னுடைய குமாரன், ஒரே குமாரன் ஈசாக்கை கொடுக்க ஆயத்தமாக இருந்தானோ அதே போல் உமக்காக நாங்கள் எதையும் விட்டு கொடுக்க, விசுவாசத்தினால் எதையும் விட்டு கொடுக்க நாங்கள் ஆயத்தமாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும், தொடர்ந்து விசுவாசத்தில் பலப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இணைந்து இந்த செய்தியை கேட்டதற்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறோம். உங்களுக்கு கேள்விகளோ ஜெப குறிப்புகளோ இருந்தால் எங்களோடு கூட கீழே காணும் தொலைபேசி எண்ணிலே தொடர்பு கொள்ளலாம். மீண்டுமாக இதே நாளிலே இதே நேரத்திலே நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.